வணக்கம். என் பெயர் டாக்டர் குருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பேசப் போகிறோம். ஒரு நோயாளி, அவருக்கு லக்வா பாராலிசிஸ் உள்ளது. அவர் வீட்டில்தான் இருக்கிறார். அவருக்கு கவனிப்பவர் இல்லை. பிசியோதெரபி சென்டர் தொலைவில் உள்ளது. உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை என்றால் அவர் எப்படி வீட்டிலேயே உட்கார்ந்தபடியே தனது கால்களுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியும் என்பதை பற்றி. முதலில் தேவையானது அது மனவலிமை, விருப்ப சக்தி. உங்களிடம் விருப்ப சக்தி இருந்தால் நான் உருவாக்கும் வீடியோக்களை நீங்கள் பார்த்து அதில் கூறியதை பின்பற்றி அந்த வீடியோ உருவாக்கப்பட்ட காரணத்திற்காக அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் உங்கள் உடலில் 100 விழுக்காடு மாற்றம் வரத் தொடங்கும். இன்று நாம் பார்க்கப் போகிறோம் எவ்வாறு சிறிய உபகரணங்களை பயன்படுத்தி கால்களுக்கு உடற்பயிற்சி செய்யலாம் என்று. இதை நான் அமேசானில் இருந்து வாங்கியுள்ளேன். நீங்கள் இதை ஸ்கிரீனிலும் பார்க்கிறீர்கள். இதற்கான லிங்கை நான் விவரக்குறிப்பிலும் கொடுக்கிறேன். அங்கே சென்று நீங்கள் இதை வாங்கவும் முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இதை நீங்கள் அணிய வேண்டும். அணியும் போது கவனிக்க வேண்டியது இந்த வான் மேலே நோக்கி இருக்க வேண்டும் என்பதே. நீங்கள் இதில் கால்களை வைப்பீர்கள். 2 பட்டைகள் உள்ளன. இதோ இந்த பட்டை 1. இதை நீங்கள் உங்கள் காலில் சுற்றி கட்ட வேண்டும். அதேபோல் கீழே உள்ள பட்டையையும் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். சரி, இப்போது உங்கள் கால் இதில் நன்றாக பொருந்துவிட்டது. இப்போது உங்களுக்கு இந்த வால் கிடைக்கிறது. இந்த வால் பயனுள்ளதுதான். உதாரணத்திற்கு, எனது வலது பக்கம் பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என் வலது பக்கம் நகரவில்லை. இப்போது நான் இதை நகர்த்த விரும்புகிறேன், அசைக்க விரும்புகிறேன். ஆனால் என் வலது கைவும் வேலை செய்யவில்லை. எனவே என் இடது கையால் இந்த பயிற்சியை செய்ய முடியும். இதில் இந்த படிகள் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் பார்க்கிறீர்கள், இதில் படிகள் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் அவற்றில் கை வைக்கலாம். உங்கள் உயரத்தை பொறுத்து உங்கள் கை எங்கு வசதியாக இருக்கிறது என்பதை பார்த்து முயற்சி செய்யும் போது கையை கொஞ்சம் கீழே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்கு மேலே இழுக்க வேண்டும். நாம் கையை மேலே வைத்துக் கொண்டால், முதலில் பிடித்து வைத்துக் கொண்டால் அதை உயர்த்துவது கடினமாகிவிடும். ஆனால் கீழே வைத்தால் பிடிப்பதும் உயர்த்துவதும் எளிதாகிவிடும். அப்படியென்றால் நாம் என்ன செய்வோம் என்றால், இதை உயர்த்த முயற்சி செய்வோம். சரி, நீங்கள் இதற்கு கொஞ்சம் பலம் கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது உங்கள் கால்களாலும் வெளியே நோக்கி பலம் செலுத்த வேண்டும். நாம் கையில் மட்டும் பலம் செலுத்தினால் அது கைக்கு மட்டும் பயிற்சி ஆகும். ஆனால் கை மற்றும் கால் இரண்டிலும் நாம் பலம் செலுத்தினால் இரண்டுக்கும் பயிற்சி கிடைக்கும். அப்படியென்றால் நாம் இதை இழுக்க முயற்சி செய்வோம். அப்போது காலின் இயக்கம் இப்படித்தான் துவங்கும். இந்த பயிற்சி பேசிவ் ஆகும். அதாவது நாமே நம்முடைய பயிற்சியை செய்கிறோம், பேசிவாக செய்கிறோம். நாம் காலின் தசைகளை அதிகமாக பயன்படுத்தவில்லை, கையின் தசைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பேசிவ் பயிற்சி அந்த நோயாளிகளுக்கு அவசியம். அந்த இயக்கம் 0 ஆக சீர்கிறது. அதாவது நீங்கள் எப்படியும் அசைக்க முடியவில்லை, செய்ய விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களிடம் எந்த வசதியும் இல்லை என்றால் இந்த பயிற்சி உங்களுக்கு பயனளிக்கக்கூடும். அதனால் இதேபோல் நீங்கள் இதை செய்தீர்கள், இழுப்பீர்கள். இப்போது எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதும் முக்கியமானது. நீங்கள் பயிற்சி செய்யும் போது அதில் நேரத்தை கணக்கில் எடுக்க வேண்டாம். இதுதான் என் நம்பிக்கை. உங்கள் உடல் அனுமதிக்கும் வரை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அதனால் நாம் இதை செய்வோம். நாம் மிகவும் களைப்பாகிவிட்டால் நாம் நிறுத்திவிடுவோம். ஏனெனில் இதில் நம் முயற்சி மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் தெளிவாக நாம் இதை நீண்ட நேரம் செய்ய முடியும், சோர்வடையாமல். கிடந்து கொண்டே நீங்கள் இதை செய்யலாம். முறையும் அதேதான். நீங்கள் இழுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சோர் அல்லது உடலை இழுக்கும் போது உங்கள் கால்கள் தானாகவே நகரத் தொடங்கும். அதனால் வீட்டில் யாரும் இல்லாமல் வேலைக்கு போய்விட்டார்கள், தனியாக இருப்பவர்கள், அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இந்த உடற்பயிற்சியை செய்யத் தொடங்கினால் வீட்டில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியடைவார்கள். வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் என்பதற்கு காரணம் நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் என்பதே. ஏனெனில் அவர்கள் முழு நாளும் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்வார்கள். அதனால் இதன் மிகப்பெரிய நன்மை இதுதான். நான் ஏற்கனவே எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அடிக்கடி நாம் ஏதாவது உடற்பயிற்சி பார்க்கும்போது அதில் எத்தனை செட்கள் செய்ய வேண்டும், எத்தனை ரெப் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பாராலிசிஸ் உடற்பயிற்சி செய்யும் போது செட்கள் மற்றும் ரெப்ஸ் எல்லாம் மறந்துவிடுங்கள். உங்களது உடல் எவ்வளவு நேரம் அனுமதிக்கிறதோ அந்த நேரம் வரைதான் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் இங்கு காலின் தசைகள் சோர்வடையாது. உங்கள் கை தசைகளே முதலில் சோர்வடைய ஆரம்பிக்கும். ஏனெனில் அதுதான் அதிக சக்தியை பயன்படுத்த வேண்டி இருக்கும். கால் மிகவும் கனமாக இருக்கும். நீங்கள் பலம் செலுத்தினால் அது சோர்வடையும். அதாவது உங்கள் பைசெப்ஸ் அனுமதிக்கும் வரை, உங்கள் கை வலிக்காமல் இருக்கும் வரை நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் எந்த சந்தர்ப்பங்களில் இதை செய்ய வேண்டுமென்றால், நிற்க முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், காலுக்கு ஓய்வு கொடுக்க முடியாதவர்கள், நான் நிச்சயமாக நலமாக வேண்டும், வேறு வழியே இல்லை என்று மிகுந்த மன உறுதி கொண்டவர்கள் ஆகியோருக்கு இதை செய்ய வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களில் இந்த எல்லா விஷயங்களும் மிகவும் சிறப்பாக வேலை செய்கின்றன. ஆனால் நீங்கள் நிற்க முடிந்தால், நடக்க முடிந்தால், ஆதரவுடன் அல்லது ஆதரவில்லாமல், அது முக்கியமல்ல. நீங்கள் இந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு உடற்பயிற்சி மட்டுமே செய்ய வேண்டும். அதை நான் ஏற்கனவே வீடியோவில் கூறியுள்ளேன். அதுதான் நடப்பது. நடப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் நாம் நிற்கும்போது பல வேலைகள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. நீங்கள் உங்கள் சமநிலையை வைத்திருக்கிறீர்கள். சமநிலை வைத்திருப்பதோடு உங்கள் முதுகின் அனைத்து தசைகளும் முழுமையாக வேலை செய்கின்றன. நீங்கள் எடை பகிர்வு செய்து பிறகு உங்கள் தசைகளை இயக்கி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடிகிறது. ஆனால் படுத்து அல்லது உட்கார்ந்தால் இதில் பெரும்பாலான விஷயங்கள் நடக்காமல் போய்விடுகின்றன. நாம் செய்யும் ஒரே வேலை இயக்கம் மட்டுமே.
படுத்தோ அல்லது உட்கார்ந்தோ காலில் இயக்கம் வந்தாலும் கூட நோயாளி நடக்கத் தகுதியானவராக மாற முடியாது. ஏன் என்றால் நம் மூளை பயிற்சி பெற முடியவில்லை என்பதே காரணம். எடை சமநிலைப்படுத்தவும், எடை இருபுறமும் சமமாக பகிர்ந்து கொள்ளவும், இடது எடை இடது மற்றும் வலது பக்கங்களில் சமமாக பகிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், சமநிலைக்காகவும் நீங்கள் நின்று விடவும், நடக்க ஆரம்பித்து விடவும், காலுக்காக தனியாக எந்த ஒரு பயிற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சாதாரணமாக நடக்கவும், நடக்கும் பயிற்சிகள் குறித்த வீடியோக்களை நான் ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன். அந்த வீடியோவின் லிங்கை நான் இங்கே மேலே கொடுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவின் முடிவிலும் நீங்கள் அதை சென்று பார்க்கலாம். இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால், டாக்டர் கிடைக்கிறார், டாக்டருடன் நீங்கள் பேசலாம், என்னையும் வந்து சந்திக்கலாம். இதனுடன் உங்கள் அனைவரையும் சந்தித்து தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன்.